ஹாய் காய்ஸ், நாளைக்கு ஒரு பிரைடல் புக்கிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சாரியை வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது அவங்களோட முகூர்த்த புடவை கிடையாது. முகூர்த்த புடவை வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இது அவங்க மார்னிங் வியர் பண்ண போகிற சாரியை நம்மக்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து முந்தி போர்ஷனை வந்து இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நான் அதை அயர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு நான் 10 ப்ளீட்ஸ் வர மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ப்ளீட் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த சாரீ பியோர் சில்க் சாரீ கிடையாது, இது ஒரு செமி சில்க் சாரீ. ஸோ இதில் நான் ஸ்டீம் வச்சு அயர்ன் பண்ணல, சில்க் மோடில் வச்சு தான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே உள்ள போர்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ நான் அதையும் ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி பின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி புஃப்னு இருக்கும். இது நம்ம இப்படியே வியர் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பட் நான் வந்து அவங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போகணும். இந்த மாதிரி வச்சு நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியாது. அதனால நான் இதையும் வந்து நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறேன். பட் நம்ம உடனே வியர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி புஃப்னு வச்சு நம்ம பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக சாரியை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கணும். உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கணும் நீட்டாக. இதுக்கப்புறம் முந்தி போர்ஷன் எடுத்து நான் முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு நான் வந்து முன்னாடி போர்ஷனை வந்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உள்பக்கமாக மடித்து எடுத்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் அயர்ன் பண்ணதுனால நமக்கு ஈஸியாகவே வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 சைடும் உள்ளதை நம்ம வந்து மடக்க போகிறோம். ஸோ இப்படி மடக்கிட்டோன்னா நமக்கு ப்ராப்பராக அது வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் முந்தி போர்ஷனை முன்னாடி எடுத்து போட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம உள்ளே மடக்கி வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணோன்னா நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே நீட்டாகவே நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரண்ட் ப்ளீட்டும் சரி கீழே உள்ள ப்ளீட்ஸும் சரி எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குன்னு. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்களும் சாரீ இந்த மாதிரி ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. சாரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கில் நம்மக்கிட்ட ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி சாரீ வீடியோவில் நம்ம ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கோம், செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிரைடல் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு சாரீ ப்ளீட்டிங் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன். பிரைடல் புக்கிங்ஸ்லேயுமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. 3000லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஜிப்பர் பேக்கில் வச்சு நம்ம வந்து உங்களோட சாரியை கொரியர் பண்ணிடுவேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள்.